கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். நாம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடாமல் அதை காத்து கொள்ளும்போது அதுவே நமக்கு ஜீவனாக இருக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28:28 வாசிக்கிறோம். நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும்போது நாம் புத்தியை அடைகிறோம். நீதிமொழிகள் 4:1-2 வாசிக்கிறோம். புத்தியை அடையும்படி கவனியுங்கள், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று. நாம் புத்தியை அடைய அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவருடைய உபதேசத்தை விடாமல் இருக்க வேண்டும். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க நாம் மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம். கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு என்று. நாம் தேவனுடைய கற்பனையின்படி செய்யும்போது அவர் நமக்கு நற்புத்தியை கொடுக்கிறார். புத்திமதியை நாம் விரும்பும்போது அறிவை விரும்புகிறோம். புத்திமதியை தள்ளும்போது லட்சியை அடைகிறோம். தாவீது புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய அவர் உற்சாகமாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புத்திமதியை மறக்காமல் அதை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.